ஃபார்முலா 1 2025 சீசனோட ஃபைனல் ரேஸுக்கு வந்தாச்சு. பட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு 3 கேள்விக்கான பதில் கிடைக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு ஹூ இஸ் கோயிங் டூ வின் த சாம்பியன்ஷிப் டைட்டில்? 2வது மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் மைக்கேல் ஷூமேக்கரோட ரெக்கார்ட ஈக்குவல் பண்ணுவாரா? அதாவது தொடர்ந்து 5 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் எடுத்து அவரோட ரெக்கார்ட ஈக்குவல் பண்ணுவாங்களான்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 பேர் அதுக்கு ட்ரை பண்ணாங்க. பண்ண முடியல. ஒண்ணு ஹாமில்டன், இன்னொன்னு செபாஸ்டியன் வெட்டல். அண்ட் 3வது ஹிஸ்டரி இஸ் கோயிங் டு ரிப்பீட். ஹிஸ்டரி இஸ் கோயிங் டு ரிப்பீட்னா இதே மாரி 3 பேருக்கு மேல ஒரு டைட்டிலுக்கு பேட்டில் பண்ணியிருக்காங்க ஒரு 2 சீசனா. அந்த 2 சீசனுமே P3ல இருந்தவங்க தான் டைட்டில் வின் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி P3ல இருக்கிறது ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. ஸோ ஆஸ்கர் பியாஸ்ட்ரி டைட்டில தட்டிட்டு போறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் பாசிபிள். ஸோ ஹிஸ்டரி ரிப்பீட் ஆக போதா? இந்த 3 கேள்விக்கான பதில் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு தெரிஞ்சிரும். 6:30 மணிக்கு ரேஸு. ஜாலியா பார்த்து சண்டேய என்ஜாய் பண்ணுங்க. யார் வின் பண்ணா நம்பளுக்கு என்ன? ஏன்னா ஒரு ஹாமில்டன் ஃபேனா ஒரு ஃபைனல் ரேஸில் ஹாமில்டனை பற்றி எதுவுமே பேச முடியாமல் இருக்கிறது வந்து என்ன ஒரு கஷ்டம்னு தெரியும். என் தலைவனும் அங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காப்புல. நெக்ஸ்ட் சீசன் ஹாமில்டன் அவர்கள் வந்து கம்பேக் கொடுப்பாங்கன்றத நான் நம்புகிறேன். இதே மாதிரி ரேஸை பற்றி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து ஃபார்முலா 1 ரேஸ் எல்லாம் பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், எனக்கும் அந்த ரூல்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் டிரைவ் டு சர்வைவ் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு சீசனை பற்றியும் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரேஸை பற்றி நிறைய விஷயம் தெரிய வரும். ஸோ ரேஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், சண்டேவை ஜமாய்ச்சிடுவோம். பாய்.